எங்களை தாங்கினதற்காக உமக்கு கொடா கொடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இசப்பா, நாங்கள் வாழ்கிறது கடைசி காலன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று ஏற்கனவே எங்களுக்கு நீங்கள் வேதத்தில் முன்னமே சொல்லி இருக்கீங்கப்பா. எனவே இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்குமே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, எங்குமே ஆண்டவரே விடுதலையற்ற ஒரு நிலைமையில ஆண்டவரே தேசம் போய் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எங்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டவரே என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆற்றிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நம் மாதம் முழுவதும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கண்ணீரோடு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மாச இறுதி நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறத நினைச்சு ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணினீர் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னுடைய எல்லா நெருக்கத்திலும், என்னுடைய எல்லா ஆண்டவரே பலவீனங்களிலும் நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணினீர். ஆண்டவரே, சென்ற பாதைகளில் எல்லாம் கூடவே இருந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக கொடா கொடி நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இயேசுப்பா, இயேசுவே, இந்த காலை வேளையில என்னுடைய குறைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆண்டவரே தம்முடைய நிறைவினாலே அவைகளை ஆண்டவரே மாற்றி போடும். ஆண்டவரே, இயேசுப்பா, உங்க கரம் எங்களை தேற்றட்டும்பா, உங்க கரம் இந்த காலை வேளையில் எங்களை ஆற்றட்டும். ஆண்டவரே, என் தெய்வம் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் தெய்வம் எங்களோடு கூட இடைபடும். ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, லீத நாம ராகாபா லா சந்தனாதியா தலபா. இயேசுப்பா, இந்த ஆராதனைய எங்களால நடத்த முடியாது, என்னால நடத்த முடியாது. ஆண்டவரே, நீர் வந்து உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியில மகிமைப்படுத்துவீராக. ராஜா இசப்பா, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க இசப்பா. அதனாலதான் நாங்க ஒருமித்து உங்க நாமத்தை இந்த கால வேளையில உயர்த்துகிறோம் இசப்பா. நீங்க எங்க மத்தியில கடந்து வாங்கப்பா. 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிற இடங்களிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன். ஆண்டவரே, இதுவரைக்கும் தம்முடைய வார்த்தையில நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க வார்த்தையில மாறாதவரா இருக்கிறீங்க ஏசப்பா. தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த மாதம் ஆண்டவர் இன்னும் முடிப்பதற்கு ஒரு 3 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாசம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நிறைவேறாம இருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, மாசத்தின் இறுதி நாட்கள்ல அதை நிறைவேற்றி கொடுக்க உங்களால முடியும் நான் நம்புறேன். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்திற்கு நேராக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இயேசுப்பா, எங்க மனசுல இருக்கிற குழப்பம், கவலை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. ஒரு தெளிந்த நீரோடைய போல எங்கள் இருதயத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒரு தெளிந்த மனதை எங்களுக்கு கத்தர் கட்டளை இடுங்க ஏசப்பா. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறட்டோன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். இந்த நாளுடைய ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்றோம். பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆராதனையில நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை அடிமையை மறைத்து நீர் ஆண்டவரே, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. அப்பா, வரவேண்டிய ஜனங்களை துரிதப்படுத்தி கொண்டு வாரோ. இடம் முழுவதும் 2 ஆராதனைகளிலும் நிரம்பி இருக்க கத்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, இயேசுப்பா, உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம்.
ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சகல துதியும் சகல மகிமையும் சகல கனத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, உம்முடைய காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நம்ம ஆண்டவர் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அழைத்து கொண்டீரே, நிகரில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அழைத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னை தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்று தேற்றி நடத்தி வந்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னை தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்று தேற்றி நடத்தி வந்தீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவர் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது,
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றும் எல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றும் எல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே சொல்ல சொல்ல இந்த கால வேளையில அந்த கிருபை நம்மீது, நம்ம பிள்ளைகள் மீது, நம்முடைய குடும்பங்கள் மீது, இந்த ஊழியத்தின் மேல
ஓ நம கிருபையே ஆமாண்டவரே நல்ல கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபை உம்முடைய கிருபாண்டவரே, உம்முடைய கிருபாண்டவரே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு எம்மை பொழுதும் விலகலன்னு சொல்லி நல்லா சேர்ந்து ஆண்டு அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களுக்கு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கமலை. எங்கள் தேவன் எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கமலை. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், பாடுவோம். சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயா அபிஷேகம்
எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது பாடுவோம் கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆவியில் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆவியில் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆன சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆன சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க திருவள்ளிகளை விட்டு பொழுது விலகலப்பா. உங்க திருவள்ளிகளை விட்டு பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் நல்ல தெரிந்தவர்கள் நல்ல கர்த்தரை உயர்த்தி போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனையா கூடமிடப்பட்டோமையா. பொன்னாக புது இருதயம் தந்து பலவித சோதனையா ஒவ்வொரு நாளும் உதவிடப்பட்டோமையா. பொன்னாக மாறு இருதயம் தந்து விட்டு எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. சத்தமா ஆமே ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. பாடுவோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம்.
இந்த நாயில் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனை எங்கள் ராஜானை நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. ஆமென் ஆமென். நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடோம். யாரும் எல்லாரும் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பேன். ஆமாப்பா, நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பேன். யெகோவா பாக்கியவா, உம் அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா. எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பேன். நீதானே நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானே. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிறைந்து பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். க்ளோரி. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கோ. சத்தமாய் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையோ உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கோ உன் நன்மை மிகுந்திருக்கோ. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். நம்புவேன், நான் உம்மை
உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஓ ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை நினைப்பதில்லை. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான். எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகம் ஆவியில நிறைந்து ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை, அங்க விடுதலை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். யேசுவே உம்மை நம்புவேன். ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிற ஏசப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிற எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீதானே நீதானே என் துணையாளி, என் கேடகமும் ஆணி. நீதானே என் துணையாளி, என் கேடகமும் ஆணி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, ஓ என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். நீங்க சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். சொல்லுங்க ஐயா, வாயை திறந்து நான் பாக்கியவான், நல்ல பாக்கியவான். நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமாக நல்ல தூங்காதீங்க, நல்ல நல்ல வாயில திறந்து ஆண்டவரே உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம் அன்பை நம்புவே, நல்ல உற்சாகமாக நம்பி இருப்பேன். அவை உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே, உம் அன்பை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். வேற யாரும் இல்லப்பா, வேற யாரும் இல்லப்பா, உங்களை மட்டும் நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே
கர்த்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிற ஏசப்பா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். நன்றி அப்பா. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை நல்ல ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. உங்க இருதயத்துல இருக்கிற நம்பிக்கையை வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களைத்தான் சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரே எந்த மனுஷனையோ ஆண்டவரே பணத்தையோ என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ அல்லது என்னையோ நான் நம்பல ஆண்டவரே. யேசப்பா நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. யாரெல்லாம் கர்த்தரை உண்மையா நம்பி இருக்கிறாங்களோ அவங்களை நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பா. நான் சொல்றேன் 10%, 20%, முக்கா அப்படி கிடையாது. முழுமையாய் கர்த்தரை நம்புங்க, முழுவதுமாய் கர்த்தரை நம்புங்க ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்வீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே இன்னும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து என்னை விட்டு கொடுக்காதவர். உங்க சத்தம் கேட்கட்டும். என்னை பாதுகாப்பவர், என்னே என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சத்தமாய் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சனிரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுற்றினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். சொல்லுவோம் ஐயா, சொல்லுங்க நல்ல வாயை திறந்து. ஓ என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்வீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், என்னை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீர்.
சொல்லுங்க. எந்த இடத்திலும் யாருக்கு முன்பதாக ஓ என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஆமாண்டவரே ஓ பாதுகாப்பவர், என்னை உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். என் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் அடிமைக்கு யாருப்பா இருக்கிற அந்த உலகத்துல அப்பா நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து, இரண்டு கைகளை உயர்த்தி நீங்கதான் அப்பா செய்யுங்கப்பா, அந்த எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, அற்புதம் செய்யப்பா என் வாழ்க்கையில எஸ். அப்படியே கண்ணை மூடி அப்பாவுக்கு நேரா ராபா லாபா பாபா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் ஆமாண்டவரே, உம்மை அன்றியா இல்லையப்பா. இந்த ஏழைக்கு யாருமே இல்லப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு
உங்க செத்த நிழலிலே நிற்கிறோ, அவமானமும் சகித்து கொண்டு செத்த நிழலிலே வந்து நிற்கிறோ, நிச்சயமாய் செய்தி என்ற நம்பிக்கை, செய்வீர் என்ற நம்பிக்கை. உங்க கரத்தை எனக்கு நேராய் நீட்டுங்கப்பா, எங்களுக்கு நேராய் நீட்டுங்கப்பா. நிந்தையும் எத்தனை நிந்தை, எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செத்த நிழலிலே ஹீரோ, நிச்சயமா செய்தி என்ற நம்பிக்கை, நிச்சயமா நம்பிக்கை. சொல்லுங்க, நிச்சயமாய், நிச்சயமா உறுதியா, நிச்சயமா நம்பிக்கை. உங்க கரத்தையே, அந்த நீதியின் கரத்தை எங்களுக்கு நேராய் நீட்டுங்கப்பா. நிச்சயமாய் செய்தி, நிச்சயமா என்ற நம்பிக்கை. அப்பா செய்யுங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா, உங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா, அந்த வேலை ஸ்தலத்துல செய்யுங்கப்பா. இயேசுவே 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 இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. இயேசு என்ற நாமத்துல ஒரு விடுதலை, இயேசு நாமத்துல ஒரு அற்புதம். யாரும் இல்லப்பா. அப்படியே கொஞ்சம் ஆவில நிறைந்த ராபா தாதா லேஷா காராதா நாமாகா பாதா லாதா லாபா லீதா நாகராத நாதி அத்துன மேகத ராபா லாபா லீஷகத நாதி அத்துன மேகா பாபா பாபா. அபிஷேகத்தினாலே நுகம் முறியும், அபிஷேகத்தினாலே நுகம் முறியும். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ள எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு பெரிய விடுதலை. உனக்கான விடுதலையை பெற்றுக்கொள், உனக்கான விடுதலையை பெற்றுக்கொள், உனக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள். இது அற்புதத்தினா, இது அற்புதத்தினா, இது அற்புதத்தினா, இது விடுதலையினா. அவரையே நம்பி வந்திருக்கிற உனக்கு, அவரையே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. உனக்கு எந்த மனுஷனும் செய்ய முடியாது. கர்த்தரை தவிர யாரும் பண்ண முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் உன்னை தூக்கி எடுக்க முடியும். கர்த்தர் ஒருத்தர் தான் உன்னை விடுவிக்க முடியும். கர்த்தர் ஒருவர்தான் உன்னை காப்பாற்ற முடியும். அவர் தாங்குவார், அவர் தப்புவிப்பார், அவர் ஏந்துவார், அவர் உன்னை சுமப்பார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த 7ஆம் மாதத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய கண்கள் உனக்கு திறக்கப்பட்டதுமாய், அவருடைய செவிகள் உனக்கு கவனிக்கிறவர்களாய் இருப்பதாக செய்வேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் எல்லாம்
உனக்குள் நிறைவேறுவதாக. தேங்க்யூ அப்பா. உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கதறலை கேட்கிறவர், ராணிக்கு மேலாய் உன்னை சோதிக்க விடாதவர். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு நீ அவருக்காக நிந்தனைகளை அவமானங்களை சகித்தத கர்த்தர் பார்க்கிறாரு. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்திற்காய் நன்றி. எங்க மேல ஊற்றப்பட்ட உடைய வல்லமைக்காய் நன்றி. ஓ ரகாதன மர பஷிகா பலதன லே ரகாதன தன. நானே கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்று உண்டோ? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உன் வழியை செவை பண்ணு, உன் வழியை நேர்மையாக்கு, உன் வழியை சுத்தப்படுத்து. நான் சொல்றேன், இந்த காலவேளை உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை செம்மையாக்குங்க, உங்க வழிகளை சீராக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை காண பண்ணுவார். உங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகரிங்க. முறுமுறுக்கிறத விட்டுருங்க, குறை சொல்றத விட்டுருங்க, புலம்புறத விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க. உங்க வழியை நேராக்குங்க. உங்க வழியில இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணினத கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், பாவத்துல உட்கார்ந்துக்கிட்டு அக்கிரமமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னா எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. உங்கள் வஸ்திரத்தை மட்டும் இல்லை, உங்கள் இருதயத்தை சேர்த்து கிழித்து என்னிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீதானா ராபாதியாத்தானா, என் கரம் அதை செய்து முடிக்கும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாற மாற உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை சரி பண்ண விருப்பம் இல்லை, தங்கள் வழியை சரி பண்ண விருப்பம் இல்லை. ஆனா கர்த்தர் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. உன் பாளையத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறபடினா உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுதுன்றார். சுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் எப்படி வாசம் பண்ணி ஆசீர்வதிக்க முடியும்? நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதங்கள் தங்கும். பாவிகள் மேல எப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் தங்க விடுவார்? அல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் சீராக்க மாட்டேன், நேராக்க மாட்டேன், ஆனா என்ன ஆசீர்வதிக்கணும் நான் எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அழுக்கு நிறைந்த பாத்திரத்துல நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்ற தட்டு அவ்வளவு கிளீனா இருக்கணும் இல்ல, அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆமே. ஒரு பந்தியில இலைய போட்டா எவ்வளவு தண்ணியை ஊத்தி அதை கழுவ முடியுமோ அவ்வளவு கிளீன் பண்றோம்ல. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அது போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். ஒரு செத்த ஈ கூட பரிமள தைலத்தை நார பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு சொற்ப மதியினம் கூட உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். நீ இந்த கால வேளையில நீங்க உங்க வாழ்க்கையை சரி பண்ணுங்க, கர்த்தர் அவர் வேலையை செய்வார். நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எப்படி நடக்கணும்னு விரும்புறீங்க? நான் எப்படி வாழணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர்ட்ட கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார். தகப்பனே, எங்க மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த 7 மாதமும் நீங்க எங்களுக்கு போதுமானவரா இருந்தீர் ஆண்டவரே. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு.
எவ்வளோ சீக்கிரம் 7 மாதத்தை நாங்க கடக்க போறோம் ஆண்டவரே. நாட்கள் வேகமாய் உருண்டோடி கொண்டிருக்கிறதப்பா. இசப்பா, இன்னும் மீதி இருக்கிற நாட்கள் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இந்த தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். நெருக்கி உட்காராதீங்க, ஃப்ரீயா நகர்ந்து உட்காருங்க. ஒருத்தர் டச் பண்ணாம ஃப்ரீயா உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு நல்லவரா இருக்கிறார். ஆண்டு நாமத்து மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நம்ம அறிவிப்பெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். For many are invited, but few are chosen என்று வேதம் சொன்னது. அவர் அநேகரை அழைத்திருக்கிறார், ஆனால் சிலரை மாத்திரமே தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு கடந்த நாட்கள்ல ஒரு பெரிய இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்கார வீட்டுடைய கல்யாணம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் எத்தனையோ கோடி 4000 கோடி செலவு பண்ணி தன்னுடைய மகனுடைய திருமணத்தை அந்த பெரிய பணக்காரர் நடத்தினார். நீங்களும் நானும் 4000 கோடின்னு நினைக்கிறோம், ஆனா அவருடைய சொத்து மதிப்புல அது பார்த்தீங்கன்னா 0.5% தான். 1% கூட அவர் செலவு பண்ணல. அந்த 1%க்கும் பாதி தான் அவர் சொத்து மதிப்புல செலவு பண்ணியிருக்கிறார். இதுல என்னன்னா, அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இல்லை, சொல்லுங்க, ஒரு சிலரை. இந்த இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வேர்ல்ட் லெவல்ல யாரெல்லாம் பிரபலமா இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து போகும்பொழுது அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிஃப்ட் பண்ணப்பட்டது? வாட்ச். அந்த ஒரு வாட்சுடைய மதிப்பு 2 கோடி. அல்லேலூயா, சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஆக்டர் மாத்திரம் அந்த திருமணத்திற்கு அவர் வச்ச மொய் எவ்வளவு தெரியுமா? 40 கோடி மதிப்புள்ள ஒரு இடம். அல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்க. அநேகர் இருந்தாலும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர் அநேகர் இருக்கலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவ்வளவு எளிதில் உள்ள யாரும் போயிட முடியாது. அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கப்படும், அவங்களுக்கு ஒரு QR கோடு கொடுக்கப்படும். அதை காமிச்சா மட்டும்தான் உள்ள வர முடியும். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியா அந்த கல்யாணம் நடந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர், நீங்க மேல இருக்கிற வசனத்தை நான் அப்புறம் வாசிப்போம். இங்கு கர்த்தர் நிறைய பேரை அழைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, அழைப்பு என்பது பொதுவானது. அழைப்பு என்பது பொதுவானது, ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்பது பொதுவானது அல்ல. 20,000 பேரை வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிடுறான் பெரிய கம்பெனியில. 20,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்படுவது என்பது ஒரு 20 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 20 பேரை எடுக்க வேண்டிய வேலைக்கு 20,000 பேருக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் அந்தந்த ஏரியாவில் அவங்க நிற்க வேண்டியது, பொறுப்பால் நிற்க வேண்டியது ஒரு சிலரை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்னைக்கு சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மீட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒன்றில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, கடந்த வாரம் பாஸ்டமாக ஒரு அறிவிப்பு எழுதி கொடுக்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு 3வது ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் இந்த லேடிஸ் மீட்டிங் அவங்க சொன்னாங்க, லேடிஸ் மீட்டிங்கோடு சேர்த்து மாலை வந்து நீங்கள் ஜென்ஸ் மீட்டிங்கை வச்சு நடத்துங்கன்னாங்க. நான் கூட காலையில் ரொம்ப கோவப்பட்டேன். ஆமே, ஏன்னா எனக்கு தெரியும் லேடிஸு கூட பரவாயில்ல வந்துடுறாங்க, இந்த ஜென்ஸுங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டா கூட வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேன், சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் எனக்கு விருப்பமே இல்லை. இதை நடத்துறதுக்கு, ஆண்கள் கூட்டத்தை நடத்துறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, மதிச்சா ஓகே, என்னை மதிக்கல, வார்த்தையை மதிக்கலைன்னா அவங்கள பற்றி நான் கேர் பண்ணவே மாட்டேன். அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம சும்மாலாம் போய் என்ன பண்ண மாட்டேன், விழ மாட்டேன். சில கவனிங்க, அப்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் சரி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம், சரி போவோம் அப்படின்னு சொல்லித்தான் வந்து அந்த மென்ஸ் ப்ரேயரில் மேலே போய் சும்மா உட்காந்தேன். ஒரு 7 பேர் வந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு வந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் செல்வா இருக்காங்க, அப்புறம் தங்கராஜ் இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்படி தானே பிரதர்? என்ன நடத்துறது, எப்படி நடத்துறது, எனக்கு எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா சேரை தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிடலாம், அப்படி தான் நினச்சேன் நான். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டம்மா வர 7-8 சேர் மேலே அனுப்புகிறாங்க. நான் சொன்னேன், என்னத்துக்கு இத்தனை சேரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நல்லா உட்காந்து மனமிட்டு அழகாக பேசணும். நாங்கள் அவனுக்கு வந்ததுலேயே ரொம்ப உண்மையிலே ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக நான் கீழே இறங்கி வந்தேன். அப்படி தான் கீழேயும் பெண்கள் கூட்டம் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். சொல்லுங்க ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோம். ஆனால் சிலர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா கேட்கறது கிடையாது. சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் அழைப்பை ஏற்று வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சத்தமா. ஆனால் அதான் சொல்லிட்டேன், இனிமே வாங்கன்னு கெஞ்சுறதெல்லாம் போட்டோம். அல்லேலூயா. இனிமே வரவே கூடாது. அவங்க இனி வரணும்னா கெஞ்சி வரணும் உள்ள. சொல்லுங்க. பரலோகம் கூட இப்போ கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ யார் வேணாலும் எங்கே வரலாம், யார் வேணாலும் வாய் திறந்து சொல்லுங்க எங்கே வரலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த கதவு அடைக்கப்படும். அப்போ வந்து கெஞ்சினா கூட கதவு திறக்கப்படாது. நோவாவுடைய பேழைய எத்தனை வருஷம் கட்டினான் நோவா? 100 குறைஞ்ச ஒரு 100 வருஷத்துக்கு மேலே கட்டினான். அவன் கட்டும் போதெல்லாம் எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க, என்னப்பா கட்டின, என்ன கட்டிக்கிட்டு இருக்கிற? கர்த்தர் சொல்றாரு, மழை வரப்போதான், எல்லாரும் அழிய போறாங்களாம், அதுக்காக என்ன கட்ட சொல்றாரு, பேழையை கட்ட சொல்றாருன்னு போது எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, சிரிச்சிருப்பேன். ஏன்னா அது வரைக்கும் யாரும் எதை பார்க்கல, மழையை பார்க்கல. இப்போ நாளைக்கு நான் சொல்றேன், ஒரு அக்கினி வந்து இந்த இடத்துல உழ போதுன்னா நம்புவீங்களா நீங்க? ஏன்னா யாருமே அப்படி செய்தியா பார்க்கல. எல்லாரும் அப்படிதான். 100 வருஷமா பிரசங்கம் பண்ணான் நோவா, 100 வருஷமா கேட்டான். ஆனால் ஒருத்தன் கூட என்ன பண்ணல, கேட்கல. அப்பத்தான் ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே அனுப்பி கதவை யார் மூடினா? ஏன்னா நான் மூடி இருந்தேன்னா என் சித்தப்பா வந்திருப்பாரு, ஏய் பிள்ளை கொஞ்சம் கதவை திறந்து விடுறான்னா என்ன பண்ணியிருப்பேன், திறந்து விட்டுருப்பேன். ஆனால் மூடினது யாரு சொல்லுங்க? கட்டினது நான், ஆனால் மூடுறது அவரு. சத்தமா. ஒருத்தரை உள்ள விடலைங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். அப்போ கெஞ்சி ஒரு பிரோஜனமும் இல்லவே இல்லை. அப்போ நான் பிளான் பண்ணிட்டேன். கடந்த வாரம் வந்த ஒரு 7 பேர், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு குரூப்பு. பெண்கள் எத்தனை பேர் வந்தாங்க? 14 பேர். அவங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் உள்ளே வரணும்னா கெஞ்சி தான் உள்ளே வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. பேசுங்க. அப்படி ஒன்றும் கர்த்தருடைய காரியம் ஒன்றும் கேவலமான காரியம் இல்லை. வாங்க 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 வாங்கன்னு உங்களை அப்படி கெஞ்சி கூப்பிட்டு இருக்க முடியாது. அப்படி கூப்பிட்றதுனாலே நீங்கள் ஆண்டோடைய விஷயத்த அற்பமாக நினைக்கிறீங்களே எனக்கு தெரியல, அற்பமாக நினைக்கிறேன் எனக்கு தெரியல. அல்லேலூயா ஆமென். யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இதுதான் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக வாழ்றதை விட நமக்கு என்னையா அந்த உலகத்தில் இருக்குது சொல்லுங்கய்யா? கர்த்தருக்காக நம்ம இருக்கிறத என்னையா இருக்குது வாழ்க்கையில்? நம்ம வாழ்க்கை ஆமே இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அவ்வளோதான். நான் சொல்கிறேன், ஒரு கொடிய காலத்துக்கு நேரம் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் விடுதலையா சபைகள்லாம் நடக்கப்படும்லாம் கடவுளை கூட நினைக்காதீங்க. இப்போவே எத்தனை சபையை மூடலாம் அப்படின்னு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னவோ நம்ம இங்கே இருக்கிறோம், சவுத்தில் இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை பெருசாக தெரில. நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. சரி போட்டோம், என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலராக இருக்கிறாங்க. அதே அந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இப்போ பாருங்க, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2ஆம் வசனத்திலிருந்து, பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம்
தன் குமாரனா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்குன்னா, ராஜானா நம்முடைய பிதா ஒப்பா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஊழியக்காரங்கன்னா யாருன்னா நாங்க, கர்த்தருடைய வேலையை செய்யற நாங்க. அந்த அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அந்த பிதா தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? என்ன கிடையாது? மனசு கிடையாது. உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, மனம் இருந்தால் சொல்லுங்க. நேற்று பாஸ்டரமா அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் வர வச்சு இன்னைக்கு உண்மை சூப்பரா பரவாயில்ல. சங்கிலி ஜபத்துல ஒரு பாப்பாவுக்கு கொடுத்தாங்க, பொறுப்பை கொடுத்தாங்க, நீ தான் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் ஃபோன் பண்ணி வர வைக்கணும். அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணி வர வைக்கணும். ஓரளவுக்கு பிள்ளைங்க வந்தாங்க. அப்போ வரும்போது அந்த பேசிட்டு இருந்தாங்க, எதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு மிஸ் ஆகுது, ஏன் ஆராதனைக்கு வர முடியாமல் போகுது, அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிள்ளைங்க ஒரு காரணம் சொன்னாங்க. ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க, நான் என்ன பண்ணுறேன், சீக்கிரமாக தான் எழும்புறேன், அக்கா தான் சீக்கிரம் எழும்ப மாட்டேங்கிறா, அவ தான் சீக்கிரம் எழும்ப மாட்டான், அண்ணன் தான் சீக்கிரம் எழும்ப மாட்டான், தம்பி தான் இதனால என்ன வருது, பிரச்சனை வருது, அதனால எங்களுக்கு என்ன ஆகுது, ஆராதனை மிஸ் ஆகுது அப்படின்னாங்க. இன்னொரு பிள்ளை சொல்லிச்சு, சனிக்கிழமை தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, இருக்கிற நாள்லாம் விட்டுறாங்க, சனிக்கிழமை தான் சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறதுனால என்ன ஆயிடுது, வீட்டில் சமாதானம் கெட்டு போகுது, காலையில் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால் வர முடியல அப்படின்னு ஒரு பாப்பா சொல்லுது. ஒரு பாப்பா என்ன சொல்லுது, எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டா, மனசு சரியில்லை, அதனால எங்களால் என்ன பண்ண முடியல, வர முடியல. அப்போ பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு உனக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், என்ன எக்ஸாமு, நீ அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதினாதான் நீ அடுத்த வகுப்பு போக முடியும்னா, இதே ப்ராப்ளம் உங்க வீட்டுக்குள்ள வருது. என்னென்ன ப்ராப்ளம் சொல்லுங்க? அம்மா அப்பாவுக்கு சண்டை, மனசு சரியில்லை, சீக்கிரம். நான் கேட்டேன், மனசு சரியில்லைன்னு நீ பப்ளிக் எக்ஸாம் போகாம இருப்பியா? உங்க அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்குள்ள சண்டை போட்டாங்க, நீ பப்ளிக் எக்ஸாம் போகாம இருப்பியான்னு கேட்டாங்க. நீ போகாம இருப்பியா இல்ல போவியான்னு கேட்டா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா போய் தான் ஆகணும், மனசு சரியில்லை வீட்டுக்குள்ள. ஆனா சர்ச்சை விஷயத்துல மாத்திரம் விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா அதை விட சர்ச்சு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன் என்னவோ இன்னைக்கு சபைகள்லாம் விசுவாசிங்கெல்லாம் போற போக்கு என்னவோ போயிட்டு இருக்குது, பரவாயில்ல. நான் நோவா மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆமேன் பேழைக்குள்ள வர்றாங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, இல்லைன்னா அவங்க தலையெழுத்து, அதை நான் மாற்ற முடியாது. நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சின்ன ஊழியமா இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஆண்டவரே, அதுல என் மேல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இங்க விஷயம் என்னன்னா, அவர்களுக்கோ சொல்லுங்க வர, அது என்ன அது பிக்சரு, நேத்து அது போடு, பாருங்க, நேத்து அந்த வாலிப பிள்ளைங்க வந்து அவங்களா ஃபோன் பண்ணி அவங்களா நேத்து இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பெரிய பிள்ளைங்க சபையில இருக்கிறாங்க. பெரிய பிள்ளைங்கன்னா யாரு? நீங்க தான். என்னன்னா காரணம் தெரியுமா? 3 மணி ப்ரேயர்னா 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சாரிம்மா இன்னைக்கு என்னால் வர முடியாதும்மா. சிலருக்கு சம்மந்தமே கிடையாது, சங்கிலி ஜபத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. போதும்பா, கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம முடியல என்னால் முடியலன்ட்டு, ஆனால் நம்ம போக வேண்டிய விஷயத்துக்கு முடியலனாலும் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு போகலன்னா அது என்ன ஆயிரும்? தடைப்பட்டு போயிடும். அது அவ்வளோதான். அதுக்காக எவ்வளவுனா மெனக்கெடுவோம், எவ்வளவு. ஆனால் கர்த்தருடைய விஷயத்துல இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். சொல்லுங்காமே என்ன தலையா போயிட போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கோ வர என்ன கிடையாது, மனசு இல்லை. அதான் மனம் இருந்தால் எல்லாத்துக்குமே மார்க்கம் இருக்குங்க. ஆனா மனசே வரல. தொடர்ந்து போடுங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, அப்போ அந்த ஆண்டவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி பார்த்தாரு.
அவன் போய் சொன்னான், அவங்களுக்கு வர மனசு இல்லை. அப்ப இன்னொரு ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய் இதோ இதோ என் விருந்தை ஆயத்தம் என் பண்ணினேன். விருந்தை நான் ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவருக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறாங்க பாருங்க. ரெண்டாவது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி அதை அசட்டை பண்ணிட்டு ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். எங்க போனாங்க? வயலுக்கு போனாங்க. இன்னொருத்தர் வேலைலாம் பாஸ்டர் போயிடுவோம் பாஸ்டர், அதெல்லாம் கட் பண்ணவே முடியாது பாஸ்டர், போலன்னா வேலையே போயிடும் பாஸ்டர். இப்ப இருக்கிற கட்டத்துல எப்படா நான் நின்னா அடுத்தவன் ரெடியா இருக்கிறான், என்னை விட 1000 ரூபாய் கம்மியா வேலை செய்யறதுக்கு, அதனால அதை விட மாட்டோம் பாஸ்டர். அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிக்கவே இல்லை, நாட் அட்டென்ஷன். இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கும் போது அதெல்லாம் காதுலயே வாங்கல. நம்ம வந்தா தானே கேட்கணும், நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் போய் கவனிக்கவே இல்லை. அசட்டை பண்றதுன்னா என்ன தெரியுமா? நாட் கன்சர்ன்ட். அதாவது கொஞ்சம் கூட கவலையே கிடையாது எனக்கு, நான் கவனிக்கவும் இல்லை, எனக்கு அதை குறித்து கவலையே. நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாருங்கன்னா வாய்ப்பே இல்லை பாஸ்டர். மூணாவது என்ன தெரியுமா அசட்டை பண்றது? இக்னோர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா புறக்கணிச்சுட்டாங்க, அது வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க. அழைக்கப்பட்டவர்களும் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்றது. பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு, அவன் அது சொல்லிட்டு சும்மா இல்லை. அவன் ஒருவன் எங்க போயிட்டான்? தன் வயலுக்கும் வயல்ல வேலை செய்ய போயிட்டார். சும்மா வீட்டில் இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஏதோ முடியலங்க, பெட்லயே கிடந்தோம் அன்னைக்கெல்லாம், எழும்பவே முடியல, எழுந்து கூட சமையல் பண்ண முடியல. அன்னைக்கு சாப்பாடே எங்க இருந்தா வாங்கணும்? கேட்கல, கடையில இருந்தா வாங்கணும்னா பரவாயில்லைங்க, ஆனா எழும்பி கறி வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? என்ன இருக்கு? முடியுது. ஆனா எழும்பி எங்க வர முடியல, நமக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியல. அசட்டை போட்டோம். ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போயிட்டான். அடுத்த வசனம் போடுங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை இப்ப பாருங்க, இவன் எக்ஸ்ட்ரானரியா அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். என்னடா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் தான் வரமாட்டேன்றேன்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, நீ என்ன எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்கன்னா அவமானப்படுத்தி. அவருக்கு என்ன நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும், நம்ம போராட்டம் நமக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறது மாத்திரம் இல்ல, கொலை செய்தார்கள். இதனுடைய விளைவு என்னன்னா அடுத்த வசனம், ராஜா யாரு? என் ஆண்டவர். கவனிங்க, நம்ம அசட்டை பண்றத, நம்ம புறக்கணிக்கிறத, வர மனசு இல்லாம இருக்கிறத யார் பார்க்கறா தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய எல்லா சூழ்நிலை யாருக்கு தெரியும்? பார்ட்ஸுக்குன்னா தெரிய போகுது, அவர் இப்படி தான் பேசுவார். ஆனால் யாருக்கு தெரியும்? நீ பண்ணுற எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. நானும் அதான் சொல்கிறேங்க. ஆண்டவருக்கு தெரியும். எது உண்மையான ரீசன் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உண்மையாகவே உன்னால் வர முடியலையா, இல்லை முடிஞ்சும் வர விருப்பம் இல்லாமல் இருந்தியா, ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க. அவர் சொல்றாரு, கோபம் அடைந்து, என்ன வருது அவன் மேல? கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து பட்டணத்தை சுட்டெரித்தார். நான் சொல்றேன், என்னைக்குமே நம்முடைய ஆண்டவர் அப்படியே அமைதியா இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் கோபப்பட்டார்னா அவருக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. சொல்லுங்க. அந்த கொலைபாதகர் அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தார். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களும் அதற்கு அபாத்திரராய் போனார்கள். சொல்லுங்க. நான் என்னுடைய விருந்த இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், என் வார்த்தையை இவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பிரேயருக்கு வருவாங்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அதை சொல்லுங்க, அசட்டை பண்ணிட்டாங்க. அதுக்கு பாத்திரவான்களா இல்லாம போயிட்டாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், இப்படித்தான் நீங்க கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறீங்க. இப்படிதான் இழந்துட்டு இருக்கிறீங்க.
எப்படி ஆசீர்வாதம் போகுது, எதனால ஆசீர்வாதமா இல்ல, எதனால நான் பாதிக்கப்படுறேன்னா கேள்வி கேட்குறீங்க, ஆனா பதில் உங்களுக்கு தெரியும். ஆனா பதில் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. இப்படித்தான் நீங்கள் அதற்கு அபாத்திரராய் போனீர்கள். அப்பதான் சொல்றார் ஆண்டவர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, சொல்லுங்க ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு இருப்பவர்கள் கூட தேவனால் தெரிந்து கொள்ளாமல் போவதற்கான முக்கியமான சில காரணங்களை நம்ம தியானிக்க போறோம். நீங்க லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க, 14ஆம் அதிகாரம் 14, 16வது வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க. அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி, மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் சொல்லென்று அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்ல தொடங்கினாங்க? போக்கு சொல்ல. என்னதுங்க? ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்போ அழைக்கப்பட்டவர்களை போய் ஊழியக்காரர்களை அனுப்பி அவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? போக்கு சொல்லுதல். போக்கு சொல்லுதல் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னமா கேட்கல? சாக்கு சொல்றது, ஏதாவது ஒரு சாக்கு சொல்றது. இந்த பசங்க லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருப்பான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா சார் சொல்லுவார், நாளைக்கு வந்த எதோட வரணும், நீ லீவ் லெட்டரோட வரணும். இந்த எங்கள் தம்பி படிக்கிற ஸ்கூலில் முன்னாடியெல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டால் லீவ் லெட்டர், 2 நாள் லீவ் போட்டால் தான் பேரண்ட்ஸ் வரணும். இப்போ அப்படி கிடையாது, ஒரு நாள் லீவ் போட்டாலே யார் வரணும்னா பேரண்ட்ஸ் வரணும். அப்போ இந்த லீவ் லெட்டர் எழுதும் போது பார்த்தீங்கன்னா அநியாயமாக இருக்கும். அந்த லெட்ரு நம்ம தான் கைத்து போட்டு கொடுப்போம். சொல்லுங்க ஆமென். நம்ம தான் கைத்து போட்டு கொடுப்போம். அவன் லெட்டர்லாம் எழுதுவான், இருக்கிற பொய்யெல்லாம் எழுதுவான். இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்படியே படுக்கையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சின்சியர்லி தங்கள் உண்மையுள்ள யாரு சொல்லுங்க? நம்ம தான். யாரு? நம்ம. ஏன்னா பிள்ளையாச்ச காப்பாற்றணுமே. சொல்லுங்க. சின்சியர்லி போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்போம். கவனிங்க, போக்கு, சாக்கு போக்கு, எதையாவது ஒரு சாக்கு சொல்றது, ஏதாவது ஒரு, அதாவது இப்போ பாஸ்ட் கேட்பாரு ஏன் வரலன்னா அதுக்கு ஒரு சரியான காரணத்தை என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்கணும். அதுவும் குடும்பமாக வந்தால் கரெக்டாக ஒரே மாதிரி சொல்லணும். 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டான்னு என்ன ஆயிரும்? இந்த திருடனுங்கெல்லாம் கூப்பிட்டு மொத்தமாக கேட்டால் ஒரே மாதிரி சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் உங்களை தனித்தனி அறையில் வச்சு தனித்தனியாக அவங்க போலீஸுக்காக கேள்வி கேட்க தெரியாது, மாற்றி மாற்றி கேட்பான், அதில் தான் மாட்டுவாங்க. சொல்லுங்க ஆமென். புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற காரியத்தில் முக்கியமானது தெரியுமா? சாக்கு போக்கு சொல்கிறது, ஏதாவது ஒரு காரணம். நீங்கள் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் சோம்பேறி என்று யார் சொல்லுவா? டேய் வெளியே போயிட்டு வாடா, அங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாடான்னு அவன் சொல்லுவானா? ஐயோ, வழியில என்ன இருக்கும்? நடு வீதியில் என்ன இருக்கும்? அதாவது சிங்கத்தையே பார்த்துருக்க மாட்டான், அங்க இருக்குதோ இல்லையோ, ஆனா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், அங்க என்ன இருக்கும்? சிங்கம் இருக்கும். சிங்கர் யாரையாவது ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீசன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். டேய் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடா, இப்போதான் நான் ஸ்கூல்லேருந்து வந்தேன், கால் வலிக்குது, ஏதாவது ஒரு காரணம். அதாவது இப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அமையும் அந்த மாதிரி. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு நபரா எல்லாத்துக்குமே என்ன, அதாவது தான் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொன்ன உடனே டக்குன்னு செய்வாங்க. நான் சபையில் பார்த்துருக்குறேன், எதையாவது ஒன்று சொன்னால் ஒரு சாக்கு சொல்லாமல் செஞ்சிடுறேன், ஓகே பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா
அவங்க செய்ய முடியல, என்னால் முடியாதுன்றத டைரக்டாக சொல்ல முடியாமல் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு சாக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால், நம்ம பாஷையில் சொல்ல போனால் என்ன சாக்கு? சும்மா சாக்கு இல்லை, நொண்டி சாக்கு. என்ன சாக்கு? நான் சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல இந்த சாக்கு போக்கு சொல்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க, குறைங்க. அதை குறைக்கவாது பாருங்க. நான் இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் தான் கொடுக்குறாரு சாக்கு போக்கு. ஏன்னா இன்னைக்கு சபையில் நிறைய சாக்கு போக்கு அதிகமாகிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம், எதையாவது ஒன்று சொல்லணும், எதையாவது ஒன்று சொல்லி தப்பிக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லி வராமல் இருக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்படி நம்ம வாழ்க்கையில் சாக்கு போக்கமா நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்றதுனால நமக்குத்தான் ஆசீர்வாத குறைவு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாக்கு போக்கு சொல்றதுனால என்னவோ அதனால அப்படியே பெரிய ஆசீர்வாதம் வந்துட போறது கிடையாது. புரிஞ்சுக்குங்க. இந்த சாக்கு போக்கு சொல்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிப்பாட்டுங்க. இந்த மனிதர்கள் கவனிங்க, 3 விதமான சாக்கு போக்குகள் சொன்னார்கள். எத்தனை சாக்கு போக்குகள்? 3. என்னென்ன காரியங்கள்ல இவங்க சாக்கு போக்கு சொன்னாங்க, நம்மளும் அதை சொல்றோமான்றதை மாத்திரம் 3 விஷயத்தை பார்த்து நான் முடிக்க போறேன். அந்த லூக்கா சுவிசேஷம் 14க்கு வாங்க. 14 லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன். ஒரு கேட்டகரி சொல்றான். ஒருவன் ஒரு வயலை நான் கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் சொல்ற சாக்கு என்னன்னா, நான் ஒரு வயலை, ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை இப்பதான் நான் கிரயம் பண்ணி வாங்கி இருக்கிறேன். அதை நான் போய் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, நான் கொடுத்த விலைக்கு அந்த நிலம் பொருந்துமா, சரியா இருக்குமா என்பதை நான் போய் பார்க்கணும். அந்த நல்லா புரிஞ்சுக்குங்க, பணம் நிலம் நம்ம வாழ்க்கையில் முக்கியம்தான். பணமோ எல்லாவற்றுக்கும் நல்லா புரிஞ்சுங்க. பணம் இல்லாமல் ஏதாவது வாங்க முடியுமா? ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னா கூட என்ன வேணும்? பணம் முக்கியம், இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் பணம்தான் முக்கியம் கிடையாது. புரியல? ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்குங்க. பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் தான் முக்கியம் இல்லை. புரியல? நானே ஏற்கனவே காலையில் ஒரு மாதிரி இருக்கும் பாஸ்டர். சொல்லுங்க, பணம் இருந்தால் சாதிச்சிடலாம் பாஸ்டர், பணம் இருந்தால் முடிச்சிடலாம் பாஸ்டர், பணம் இருந்தால் பண்ணிடலாம் பாஸ்டர் அப்படின்னா பணம் இருக்கிறவங்களாம் செஞ்சிருக்கலாமேங்க? சொல்லுங்க. எவ்வளோ பணம் வச்சுருந்தாங்க கடந்த நாட்களில், பதவி இருந்துச்சு, சுற்றி ஜனம் இருந்துச்சு, எல்லாம் தான் இருந்துச்சு. தன் ஜீவனை காக்க முடிஞ்சுதா? அந்த ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி விலை பேசப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஜீவன் எடுக்கிறதுக்கு 100 கோடி, ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை கோடி. அவரு எல்லாம் தான் இருந்துச்சுங்க, ஆனால் காக்க முடியலையே. புரிஞ்சுக்குங்க. பணம் இருந்தால் சாதிச்சிடலாம் பாஸ்டர். பணம் தான் பாஸ்டர் என் கையில் இல்லை, ஆனால் பணம் இருந்தால் காப்பாற்றிடலாம் பாஸ்டர், பணம் இருந்தால் செஞ்சிடலாம் பாஸ்டர். நோ 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 நோ. சொல்லுங்க அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் பணத்தினால் அல்ல, கிருபையினால். சத்தமா அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கிருபையினால். பணம் முக்கியம் தான் பிரதர், இல்லைன்னு. எனக்கும் பணம் தேவைப்படுது. எனக்கும் ஒரு சில கோடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்ச்சுக்கு ஒரு பெரிய இடத்த வாங்கிடுவேன். ஆமென். பணம் தான் பிரச்சனை, நமக்கு முக்கியம்தான், நிலம் முக்கியம்தான். ஆனால் நம்முடைய முழு கவனத்தில் அதிலேயே செலுத்துறோமான்னு பாருங்க. சத்தமா அல்லேலூயா. ஆமென். வாங்கின நிலம் என்பது எங்கும் போகாது. இப்போ அவன் ஒரு நிலம் வாங்கியிருக்கிறான்னா நிலம் எங்கேயோ ஓடுமா? கொஞ்சம் பேசுங்க. நிலத்தை யாராவது கடத்திக்கிட்டு போயிடுவாங்களா? நிலம் எங்கேயே தான் இருக்கும். ஆனால் விருந்து என்பது டெய்லியும் நடக்காது, என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு போய் நிலத்தை பார்க்கலன்னா நாளைக்கு கூட போய் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ ஆராதனையை மிஸ் பண்ணனா போனது தானே. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதை நீ பெற்றுக்கொள்ளாமல் போனது தானே.
அடுத்த வாரம் வரனே பாஸ்டர், ஐயா இன்னைக்கு ஆசீர்வாதம் வேறயா, நாளைக்கு ஆசீர்வாதம் வேற. அந்தந்த நாளுக்குரிய கிருபை. சொல்லுங்க, நேற்றைய கிருபை வச்சுட்டு இன்னைக்கு ஓட்ட முடியாது, இன்னைக்கு கிருபை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஓட்ட முடியாது. அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளுக்குரிய பாடுகளே போதும். புரிஞ்சுக்குங்க, யோசிக்கணும். நிலம் எங்கேயும் போக போறது இல்லப்பா. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான அழைப்பு வந்திருக்கு. நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு கூட போய் நிலத்தை பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் எங்க போகணும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க ஆராதிக்கிற நாள்ல கூட என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, தங்களுடைய வேலைகளுக்கு முக்கியம் தர. எனக்கு இந்த மாத்தூர் சைடில் அங்கே ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்று இருக்குது, ஒரு கார்னரில் இருக்கும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிறிஸ்டியன் கடை தான். அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும், நல்ல சேல்ஸ் ஆகும். ஆனால் சண்டேன்னு சொன்னால் அந்த கடை திறக்கப்படாது. அல்லேலூயா, க்ளோஸ் பண்ணிடுறான். நான் சொல்கிறேன் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் வருமானம் அதிகமாக வரும், அவனுக்கும் அதிகமாக தான் வந்திருக்கும். ஏங்க மற்ற நாளில் வருமானம் அதிகமாக வருது, ஞாயிற்றுக்கிழமை வராதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. சண்டே நம்ம வாழ்க்கையில் நீங்கள், நான் சொல்கிறேன், கர்த்தரை ஆராதிக்காமல் நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் என்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த அந்த வருமானத்தினாலேயே உங்கள் வாழ்க்கை முழுவதும் தலைகளை மாறிடாது. சொல்லுங்க, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நான் கேட்குறேன், அந்த 2000 உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக நடத்திடுமா? சொல்லுங்க. சரிங்க, ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டிங்க, திங்கட்கிழமை பயங்கரமான காய்ச்சல், 108 டிகிரி. எத்தனை டிகிரி? இப்போ என்ன ஆகும்? 5000. சொல்லுங்க சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் 5000 சம்பாதிச்சேன் பாஸ்டர், ஓகே. ஆனால் மண்டே கொண்டு போய் அவ்வளோத்தையும் போய் அங்கே எதோ கொடுக்குறோம். ஏன்? புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நம்ம கர்த்தருடைய நாளில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம அதை நம்ம தான் முக்கியத்துவப்படுத்தணும். 2 மடங்கு வருமானம் வந்தாலும் வேண்டாம். சொல்லுங்க, அவசியமானால் செய்யுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? எதுக்கு 2 சர்வீஸு? யோசிச்சு பாருங்க. என்னால் ஒரு முடியலைங்க. எதுக்கு 2 சர்வீஸ் நடத்துகிறோம்? சரி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் சண்டே வேலைக்கு வர சொல்கிறாங்க நிறைய பேர், வேறு வழி இல்லை. சரி, காலையில் வந்துட்டு ஓடிட்டோம், போயிட்டோம். அதுக்கு தான் மேக்சிமம் இந்த மார்னிங் சர்வீஸ் என்பது. சொல்லுங்க, நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்பர் 1, நம்ம எந்த விஷயத்துக்கு முதல்ல சாக்கு போக்கு சொல்கிறோன்னா, உலகத்தின் மீது உள்ள ஆசை, ஆஸ்தியின் மேல் உள்ள ஆசை. இன்னும் நிலம் வாங்கணும், இன்னும் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அதை கட்டணும், இதை செய்யணும், அதை பண்ணணும். நான் சொல்கிறேன், அடிக்கடி நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன், இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் ஒரு நாள் கடந்து போகத்தான் போகிறோம். அப்படிதானே? 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 நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்திய மக்களுடைய இன்னைக்கு ஆயுசு நாட்களுடைய வருஷங்களை கணக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ தெரியுமா? 42 வயசு. ஒரு மனுஷன் 42 வயசு உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயமா. இன்னைக்கு மனிதனுடைய ஆயுள் அவ்வளோ குறைஞ்சு போச்சு. ஆனால் பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70. பலத்தின் மிகுதினா 80 வருஷம். புரிஞ்சுக்குங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், 70லேருந்து என் வயசை கழிச்சு பார்க்குறேன், எனக்கு மீதி இவ்வளோதான் இருக்குது. நான் என்னத்தான் இந்த உலகத்தில் உழைச்சி அங்கே ஒரு நிலம், இங்கே ஒரு நிலம், அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு வாங்கி போட்டாலும் அதுலேருந்து ஒரு சின்ன குண்டூசியை கூட என் கையில் எடுத்துட்டு நான் போக முடியாது. சொல்லுங்காமே, எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் நான் ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் என் கூடவே வரும். நான் ஆண்டவருக்கு காட்டின வைராக்கியங்கள், அவருக்கு சகிச்ச பாடுகள் எல்லாம் என் கூடவே வரும். பிரதர், நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தீங்கன்றத வச்சு ஒன்று பரலோகத்தை ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் நீ ஏழையாக கூட இருந்துப்போ. லாசரு சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்தான். ஆனால் மரிக்கும் போது எங்கே இருந்தான்? ஆபிரகாமுடைய மடியில் கிடந்தான். பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு குறை இல்லாமல் இருந்தான். ஆனால் சாகும்போது எங்கே இருந்தான்? சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்கம்மா. இந்த உலகத்தை நான் ஏழையாக இருக்கிறேன், நான் எனக்கு பணமே இல்லை, அப்படி நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற அதை நினச்சி சந்தோஷப்படு. அல்லேலூயா.
நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். சோ நம்ம வாழ்க்கையில உலகத்தின் மீது இருக்கிற ஆசை, அந்த உலகத்தின் காரியத்தின் மீது இருக்கிற ஆசை நம்மளை சாக்கு சொல்ல வைக்கிறது. இரண்டாவது வாசிங்க, அதே லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொருவன் 5 ஏறு மாடு கொண்டேன், 5 ஏறு மாடு கொண்டே அதை சோதித்து பார்க்க போகிறேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். எங்க போறாரா? 5 ஏறு மாடு. அதாவது அப்போ எப்படின்னா, எலிசா வந்து 5 ஏறு மாடு விட்டு என்ன பண்றான், உழுதுட்டு இருக்கிறான். உழுணுன்னா பொதுவாக நம்ம பார்த்துருக்கிறது 2 மாடு வச்சு உழுவோம் இல்லையா? இவன் பார்த்தீங்கன்னா 5 ஏறு மாடுகள் வச்சு, இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்பதான் ஒரு புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், அந்த காரை ஓட்டி பார்க்க போறேன். வழங்குதா உங்களுக்கு? ஓட்டி பார்க்க போறேன். ஆமே. இது எதை குறிக்குதுன்னா, முதல்ல சொன்ன உலகத்தின் மீது உள்ள ஆசை, ரெண்டாவது உலக பொருட்கள், நமக்கு இருக்கிற வசதிகள் மேல் உள்ள ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஃபாதர் அழகா போடுவார். பொருட்கள் மேல போச்சையா, ஆமே, ஆடை மேல 50ஆம் அபிஷேகம்ன்ற மாதிரி. ஆமே. உலக பொருட்கள் சம்பாதிக்கணும் பாஸ்டர், அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், வீடுகள் பொருட்களினால் நிறைஞ்சிருக்கணும் பாஸ்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க, உலக கவலையும் உலக ஆசையும் நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரிச்சிரும். நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தின் ஆசையும் சரி, உலகத்தின் மேல இருக்கிற உங்களுக்கு இருக்கிற கவலையும் சரி, உங்களை கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணிடும், பிரிச்சிரும். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு ஒரு கடமை இருக்கும்போது அதை நிறைவேற்றாமல் சாக்கு சொல்வது நியாயமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா எனக்கு என்ன கடமை சொல்லுங்க? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னங்க கடமை? நேத்து எங்க போயிருந்தோம்? ரேஷன் ஷாப் போயிருந்தோம், ரேஷன் கடைக்கு போயிருந்தோம். அங்க ஒரு பாய் உட்காந்துருக்காரு ஓரமாக. அவர் வந்து பொருள் போட்டுட்டு இருக்காரு, அவர் உட்காந்துட்டு இருக்கிறார். கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதை ஒரு கவுண்டிங் மாதிரி போட்டுட்டு அப்படியே தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கு. எங்கள் பாஸ்டர்மா கூப்பிட்டு காமிக்கிறாங்க, என்னவோ பண்ணுறாரு பாருங்கன்னு. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே 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 கண்ணை திறந்தா இருக்கு, ஆனால் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிட்டு ஒவ்வொரு முறை அந்த பட்டனை அழுத்துறாரு. அது நம்பர் 49. அப்போ 50 முறை நான் பார்த்த வரைக்கும் 50 முறை அவர் அதை திரும்ப 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 சொல்லி தொழுதுட்டு இருக்கிறார். எங்கே வந்து ரேஷன் ஷாப்பில். நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடமை. இன்னைக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வாப்பா, எனக்கு ஒரு கடமை இருக்குப்பா. என்ன கடமை? எங்கே போனோம்? சிஸ்டர், அந்த கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கு உண்மையாக மனசில் இருந்துச்சுன்னா, என்ன ஆனாலும் நீங்கள் உங்கள் கால் எங்கே தெரியுமா இருக்கும்? இங்கே இருக்கும். நான் கேட்பேன், இவ்வளோ முடியாமல் ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்கணும். பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் மாறணும். நீங்கள் வந்து உட்காரத பார்த்து எனக்கு பயம் வரணும். இன்னும் இவ்வளோ உங்களுக்கு முடியல, வீட்டில் இருக்க வேண்டியதானே, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன சொல்லணும்? ஐயோ பாஸ்டர், என்னால் எங்கே இருக்க முடியல. நான் மீன் அம்மா வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பையன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ முடியாமல் இருக்கிறான், ஐசி வார்டில் இருக்கிறாப்புல, 1 வாரமாக இருக்கிறாப்புல அந்த பிள்ளை. நான் உண்மையாக யோசித்தேம்மா, இந்த அம்மா சண்டேஸ் கொஞ்சம் சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன் நான். பிள்ளைய விட்டுட்டு இல்லை, ஆனால் உண்மையிலே அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு, அதுதாங்க அதை கர்த்தர் பார்க்குறாருங்க, கர்த்தர் பார்க்குறாருங்க. ஏன் வராமல் அவங்க போய் அங்கேயே உட்காந்துக்க முடியாதா? எனக்கு இன்னைக்கு ஒரு கடமை இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு இந்துஸை பாருங்க, ஆடி வெள்ளி வந்தா, ஆடி கிருத்திகை வந்தா, இன்னைக்கு ஆடி அமாவாசை இந்த 4ஆம் தேதி, ஆமே, வந்துருச்சுன்னா அவன் என்ன தடை வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான். எப்படியாவது அந்த நாளை என்ன பண்ணணும், குன்றணும் சாமின்னு. புரிஞ்சுக்குங்க, எனக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நான் நிறைவேற்றாம இருப்பது நான் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். சத்தமா? ஆமே. தங்கள் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வேறு காரியங்களுக்கு நம்ம முக்கியம் கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க.
நம்ம செய்ய வேண்டிய கடமை முக்கியம். எது முக்கியன்றத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எது முக்கியம்? அங்க அங்க அவங்க வீட்டுக்கு போறது முக்கியமா, இல்ல சபைக்கு வர்றது முக்கியமா, இல்ல அந்த வேலையை செய்யறது முக்கியமா, இல்ல கர்த்தரை ஆராதிக்கிறது முக்கியமா? எது முக்கியம்? தேவ ராஜ்யமா அல்லது நம் நிலமும் ஏறு மாடுகளா? எது முக்கியம்? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியம் தரும்பொழுது மற்றவைகளை நமக்கு அற்பமா தெரியும். சத்தமா சொல்லுங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் முக்கியமா தெரியறதுனால மற்ற எல்லாம் எங்களுக்கு அற்பமா தெரியுது. உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் முக்கியமா இல்லாததுனால மற்றதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா தெரியுது. இது உங்களுக்கு அற்பமா தெரியுது. இல்லையா? புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. முந்தா நேற்று கூட எங்கள் அம்மாவுடைய தம்பி இறந்துட்டார். பல வருஷம் ஆச்சு. போகணும் தான், இந்து தான், போய் பார்த்துட்டு கிளம்பணும். எங்கள் அண்ணி கேட்டாங்க, என்ன வரவே மாட்டீங்க வீட்டுக்கு, ஃபர்ஸ்ட்லாம் வருவீங்க, வந்து தங்கவே மாட்டீங்களே. அப்புறம் நான் சொன்னோம், என்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து எங்கேயும் போய் தங்குறதும் இல்லை, போகிறதும் இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் காலையில் 5:30 மணிக்கு ப்ரேயர் இருக்குது, ஓடி வந்துடணும். அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சம்டைம் அவங்க மாத்தூரில் அவங்க அக்கா வீட்டில் போய் தங்குவோம். சம்டைம் நைட்டு 10-11 வீட்டுக்கு வந்துடுவோம். சில நேரம் காலையில் 4 மணிக்கு கிளம்பி இந்த ஜபத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? நான் சொல்றேன், உலக பொருட்கள் மேல உள்ள ஆசை. அவன் சொல்றான், ஏறு மாடுகளை அன்னைக்கு தான் ஓட்டி பார்க்கணுமா, அன்னைக்கு தான் பண்ணணுமா, ஒரு நாள் தள்ளி பண்ண முடியாதா? இல்லையா? கடைசியா ஒரு சாக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. 14:20. வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். என்னங்க, வேறொருத்தன் வந்து சொல்றான், இப்பதான் ஒரு பொண்ணை என்ன பண்ண, கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அல்லேலூயா. 3வது சொல்லட்டுமா? குடும்ப உறவுகள். பிரதர், நான் இந்த ஊழியத்தின் பாதையில நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சிலர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கர ஸ்பீடு, நல்ல பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுவாங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய குடும்பம் என்பது தேவனால் தரப்பட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம குடும்பம் யார் தந்தது? நமக்கு தேவன் தந்தது. ஒரு நாள் கர்த்தர் நமக்கு தந்தது தேவனுக்கு தடையா இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய காரியங்களில் பங்கு பெற நம்முடைய குடும்பங்கள், உறவுகள் தடையா இருக்கக்கூடாது. அப்படி தடையா இருக்கும்னா அது தேவன் கொடுத்தது கிடையாது. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் இப்படி சொல்றேன், ஒரு கணவருக்கு உடம்பு சரியில்லைங்க, யார் பார்க்கணும்? ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்க, யார் பார்க்கணும்? ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, யார் பார்க்கணும்? ஆனால் இப்போ கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவி சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, இந்த 2 மணி நேரத்தில் என்னங்க ஆகிட போகுது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கே போயிட்டு வாங்க. சொல்லுங்க, பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சில லூஸ் மோஷனுக்கெல்லாம் சச்ச லீவு போடுறான். ஐயா, புரியல எனக்கு. நேத்தான் சனிக்கிழமெல்லாம் சும்மா விட்டுருவாங்க. எப்போ தெரியுமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் யோசிப்பாங்க, எப்போ புரிஞ்சு இதனால இந்த சண்டே நமக்கு கட் ஆகும்னு தெரியாதா உங்களுக்கு? அதை முன்னாடி நம்மளால ரெடி பண்ண முடியாதா? அப்படி எதுவுமே இந்த உலகத்தில் வைத்தியமே இல்லையா? சொல்லுங்க, இருக்கீங்களா? கவனமா அவன் சொல்லணுங்க, நான் பார்த்துக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. அவர் சொல்லணும், நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வாமா. ஏன்னா ஒரு நாளும் குடும்ப உறவுகள் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, நீ போகக்கூடாது, நீங்களாம் அப்படி சொல்லக்கூடாது. நீ போயிட்டு வா, உனக்கு அங்கதான் நிம்மதி கிடைக்கும். வீட்டிலே இருந்தனா என்ன பண்ணுவ, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப. நீ கொஞ்சம் போய் சர்ச்சைக்கு தான் போயிட்டு வா, அங்க உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த மாதிரி குடும்ப உறவுகள் சொல்லணும். விளங்குதா உங்களுக்கு? அதுதான் ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், முடிந்தால் குடும்பமா கூட ஊழியத்தில் என்ன பண்ணலாம். அவன் சொல்றான், இப்பதான் ஒரு பொண்ணு என்ன பண்ண, அதனால என்ன பண்ணக்கூடாது, அவளை விட்டுட்டு, நான் என்ன சொல்றேன், நீ விட்டுட்டு வேணாம், கூட கூட்டு போ.
எத்தனை பேர் புரியுது? இப்பதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, சரிப்பா நல்லதப்பா, உன்னை கல்யாணம் பண்ண வேணா யாரும் சொல்லலை. என் ஆண்டவர் கல்யாணத்துக்கு எதிரி கிடையாது. சில பேர் நினச்சிட்டு இருக்கிறான், இந்த குடும்பம் மாத்திரம் இல்லைன்னா பாஸ்டர் நான் ஆண்டருக்காக எப்படி ஓடுவேன் தெரியுமா? நீ எப்படியோ தான் ஓடி இருப்ப. அப்படி ஓடக்கூடாதுன்னு தான் உனக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி கால் கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. சில பேருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? இவர் இல்லைன்னா நான் ஆண்டருக்காக, இவரால தான் பாஸ்டர், இவரால தான் பாஸ்டர். ஜெபம் பண்ணிடலாமா? சொல்லுங்க, வேணா சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். சும்மா இல்லைங்க, சும்மா நான் சொல்றேன், பிள்ளைகளை காரணம் காட்டுறது, கணவரை காரணம் காட்டுறது, மனைவி காரணம். அப்ப நீ என்ன ஆராதிக்கிறதுக்கு உனக்கு தான் தடையா இருக்குன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய். வேற நான் எப்படி பேசுறது? நான் திரும்ப, நமக்கு கொடுத்த குடும்பமே கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான், அதுவே ஒரு தடையா இருக்குன்னா எப்படி அப்போ? சொல்லுங்க. அல்லேலூயா. திருமணம், பிறந்த நாள், பல விசேஷங்கள் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆண்டவரை கூட நம்ம மறந்துடுறோம். அல்லேலூயா. இல்லைங்க, நல்லா நான் சொல்ற வாக்கியத்தை நல்லா புரிஞ்சுங்க. நீ கிறிஸ்துவை மறுதலிப்பதன் மூலமாகத்தான் உன்னை குடும்பம் அங்கீகரிக்கும்னா, அந்த குடும்பத்தை மறுதலிச்சு இயேசுவை சார்ந்து கொள். சிலருக்கு புரியவே இல்லை. ஒரு பைபிள் காலேஜில் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நீ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உன் கணவர் தான் தடையா இருப்பாருன்னா அவர் டைவர்ஸ் பண்ணு. இப்பவும் அப்படி அமைதியா இருக்கிறீங்க, எனக்கு புரியல, எனக்கு புரியல. நீ கிறிஸ்துவை மறுதலித்தால்தான் உன்னை குடும்பம் அங்கீகரிக்கும்னா நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போலனா என் கூட இருந்தாதான் நான் உன்னை அங்கீகரிப்பேன்னு சொன்னா, நான் சொல்றேன், நீ மறுதலிக்க வேண்டியது கிறிஸ்துவை அல்ல. புரியுதா? சொல்லுவாங்க, நீங்க சர்ச்சுக்கு போகாதீங்க, என் கூட தான் இருக்கணும்னா நீ சொல்லணும், அல்லேலூயா, உன் கூட இருக்கணும் அவசியம் இல்லை, நான் எங்க தான் போவேன். அப்ப நான் உன்கிட்ட பேச மாட்டேன், பேசாத, நான் போயிருவேன். போயிரு. என்ன கர்த்தர்கிட்ட வழி நடத்தான் உன்னை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நீ என்ன கர்த்தரை விட்டு பிரிக்கிறன்னா நீ எனக்கு என்னத்துக்கு? சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்திற்காக இயேசுவை மறுதலிக்கிறவன் சீசன் அல்ல. இயேசுவுக்காக தன் குடும்பத்தையும் இழக்கிறவன் தான் சீசன். ஆண்டவர் சொன்னார்ல, என் நிமித்தமாக தன்னுடைய தகப்பனையாவது, தாயையாவது, பிள்ளைகளையாவது, மனைவியாவது, கணவனையாவது, நிலங்களையாவது, வீட்டையாவது, சொல்லுங்க, என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க, வேலையாவது, ஃபங்க்ஷனையாவது, எதையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்வான். புரிஞ்சுக்கங்கம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். குடும்ப உறவுகள் நமக்கு முக்கியம்தான். எதுக்கு தெரியுமா? உன்னை கர்த்தருக்குள்ள வளர்க்க, உன்னை கர்த்தரோடு சேர்க்க. எனக்கு அந்த குடும்பமே என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்குதுன்னா ஜாக்கிரதை. அல்லேலூயா. சொல்லுங்க. வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், வீட்டிலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டோம் பாஸ்டர். முக்கியமான ஃபங்க்ஷன் பாஸ்டர், நான் தான் போய் அவங்களுக்கு நின்று எல்லாம் பண்ணி கொடுக்கணும் பாஸ்டர். ஆண்டவரை விட அவங்க அது ஒன்றும் முக்கியமே கிடையாது. சாக்கு சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆமென். நான் தான் சொல்லுவேன், ஊர்லேருந்து ரிலேஷன் வந்துட்டாங்க பாஸ்டர், எப்படி பாஸ்டர் அவங்கள தனியாக விட்டுட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வர முடியும்? நான் என்ன கேட்குறேன், தனியாலாம் யாரும் விட்டுட்டு வர சொல்லலை. என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க, நாளைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், வந்துட்டீங்க, மொத்தமாக சேர்ந்து நாளைக்கு வரதா இருந்தால் சர்ச்சுக்கு வந்துடுங்க, இல்லைன்னா வந்து தான் நான் சமைப்பேன், அதனால் நீங்களாக சமைச்சு வச்சுருங்க. சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம், ஒன்று என் கூட எங்கே வந்துரு, இல்லைன்னா சமைச்சு வச்சிரு. எது ரெண்டுதில் பெட்ரு? சொல்லுங்க. இல்லை பாஸ்டர் வந்திருக்காங்க பாஸ்டர், விழுந்து பார்க்கணும் பாஸ்டர், கவனிங்க பாஸ்டர். புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்குங்க, அழைக்கப்பட்டவர்கள். நான் ஒரே தெளிவாக சொல்லி முடிச்சிடுறேன், சாக்கு போக்கு வேண்டாம். சொல்லுங்க ஆமென். சாக்கு போக்கு வேண்டாம்.
ஏதாவது ஒரு காரணம், இதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமான்னு தயவு செஞ்சு காரணங்களை தேடாதீங்க. எனக்கு ஒரு கடமை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியல, என்னடா பாஸ்டர் இப்படி பேசுற நினைக்கிறீங்க. நீங்க வர தாமதம் பண்ணும் பொழுது அதுக்கு தொடர்ந்து நான் வாசிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ற தெரியுமா ஆண்டவர், இவங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க போய் ரோட்ல போய் பாருங்க, யாரெல்லாம் நிக்கிறானோ அவனெல்லாம் கூட்டுவா. யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? அந்த வசனத்தை மட்டும் வாசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த போய் அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் வரல. அப்புறம் என்ன நடக்குது? இந்த 20 அந்த ஊழியக்கார் குருடர் சப்பானிகள் வருதா? அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். 21. அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். யாரு? அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்போது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும், பாருங்க, வீடு வீடா போய் அழைப்பு கொடுத்தாரு. ஆனா அழைப்பு கொடுத்தவங்க இப்ப கர்த்தர் எங்க அனுப்புறாரு? தெருக்கள் வீதிகள்ல போய் யார் ஏழைகளையும் ஊனர்களை சப்பானிகளை குருடரை இங்க கூட்டி கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து ஆண்டவரே கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. முன்னாடியே சொன்னோம் பாருங்க. ஹலோ, அதுல ஒருத்தம் கூட என் விருந்தை என்ன பண்ண மாட்டான், ருசி பார்ப்பதில்லை. அதுல ஒருத்தம் கூட பரலோகத்துக்கு வரமாட்டான். இந்த உலகத்துல யாரெல்லாம் சாக்கு போக்க சொல்லிட்டு கர்த்தரை அவாய்ட் பண்றீங்களோ, கர்த்தருடைய காரியங்களை அவாய்ட் பண்றீங்களோ, எழுதி வச்சுக்குங்க, நீங்க எங்க வரமாட்டீங்க, வர முடியாது. ஆண்டவரும் நிறைய சாக்கு சொல்லுவார். புரியுதா? காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லுவாரு, ஒருவனையும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். அதான் பைபிள் சொல்லுது, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர் முந்தினோர். நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா, யூத ஜனங்களுக்காக ஆண்டவர் வந்தார். தன்னுடைய ஜனங்களுக்கு அவங்க அந்த அழைப்பை நிராகரித்ததுனால அந்த அழைப்பு புறஜாதியாகிய உங்களுக்கு எனக்கும் கிடைச்சது. இப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அழைப்பு எங்க போகும் சொல்லுங்க? இப்ப வாசல்ல ஏழை ஊனர் சப்பானி ஒன்று நீங்கள் யாரெல்லாம் அற்பமாக நினைக்கிறீங்களே, இவெல்லாம் வரமாட்டான் இவெல்லாம் போக மாட்டான்னு, அவன் வந்து உனக்கு முன்னாடி நிற்பான். பரலோகத்தில் தான் 3 ஆச்சரியம் இருக்குமா. ஒன்று, யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைப்போம் அவங்க இருப்பாங்க. 2, சொல்லுங்க, தப்பித்தவரே நம்ம அங்கே இருப்போம். சொல்லுங்க, அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க, நம்ம இந்த உலகத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைச்சோமோ அவங்க வரமாட்டாங்க. அவங்களாம் பயங்கரமாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்கப்பா, அவங்களாம் பரலோகத்தை அங்கே வந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களாம். ஆனால் யார் இந்த உலகத்தில் ஒரு மாதிரி அற்பமாக நினைச்சோம் பாருங்க, அவங்க அங்கே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வார்னிங்காக சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீ உங்களை கர்த்தர் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இது கிருபையின் காலங்கள். ஒரு நாள் வரும், கிருபையின் காலங்கள் முடியும். அப்போ என்ன கதவை தட்டினாலும் கதவு திறக்கப்படாது. கதவு தட்டினாலும் உள்ள போக முடியாது, என்ட்ராகவே முடியாது. சொல்லுங்க ஆமென். அதான் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும், காற்று இல்லாத போது என்ன பண்ணக்கூடாது, தூற்ற முடியாது. கண் கெட்ட பின்பு சொல்லுங்க. சில சொல்லுவாங்க நல்லா இருக்கும் போது ஆண்டவரை தேட மாட்டாங்க, ஆனால் பலவீனங்கள் தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், வியாதிகள் வர ஆரம்பிச்சோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண முடியாது, வரணும்னு மனசு சொல்லும், ஆனால் சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்க. அதுதான் நான் சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு ஜெபங்களை, ப்ரேயரை,
பாஸ்ட் யோசிச்சு ஒன்று நடத்தும் போது கொஞ்சம் கவனிக்காம அசட்டை பண்ணாதீங்க. ஒரு நாள் நீங்கள் வரணும்னு நினச்சா கூட வர முடியாது. அல்லேலூயா. வரணும்னு நினச்சா கூட வர முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு கர்த்தருடைய பிள்ளை 3 விஷயத்தில் நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. 1, உலகத்தின் மீது உள்ள ஆசை. ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் ஒரு இடத்த வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் மீது பற்று. நான் சொல்கிறேன், இவனுக்கு உலகத்தின் மீது பற்று. 2வது ஒருத்தன் 5 ஏர் மாடு, இவன் உலக பொருட்கள் மீது பற்று. சத்தமா அல்லேலூயா. உலக பொருட்கள் மீது. 3வது ஒரு நபர் இருக்கிறாரு, குடும்ப. நான் திரும்பவும் சொல்றேன், குடும்ப உறவுகள் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்லுங்க? என் ஆண்டவர் தான் முதல் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஃபர்ஸ்ட் கல்யாணம் யார் பண்ணது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கல்யாணம் யார் பண்ணி வச்சது? ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் எங்க தெரியுமா? எங்க? அப்போ கர்த்தர் உங்க குடும்பத்தை நீங்க நேசிக்கிறத விட அதிகமா நேசிக்கிறார். உங்க பிள்ளைகளை உங்களை விட அவர் அதிகமா நேசிக்கிறார். ஆனா அந்த உறவுகள் உங்களை கர்த்தர்கிட்ட தான் நெருக்கி வைக்கணுமே தவிர அது பிரிக்க கூடாது. சொல்லுங்க ஆமே. நம்ம போலனா கூட நம்ம கணவரை உற்சாகப்படுத்தி அனுப்பி விடணும். பாஸ்டர் சொன்னார்ல, போங்க எங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போறீங்க, போங்க அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க, அந்த ஜபத்தை அட்டன் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணணும். நானே போகல, உனக்கு என்ன அங்கே வேலை, நீ எங்க இரு சொல்லக்கூடாது. இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. ஆமாம். உண்மையிலே போன வாரம் நான் இவங்க 3rd சண்டே லேடிஸ் மீட்டிங் நடத்திட்டோம், நம்ம ஃப்ரீயாக இருப்போம்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க நீங்கள் ஏன் ஃப்ரீயாக இருக்கணும் சொல்லுங்க, அவங்க நீங்களும் நடத்துங்க மேலே அப்படின்னா. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனால் ஏற்படுத்தப்படுவது எதுவோ அதெல்லாம் வாய்க்கும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் கரங்களை பிடிச்சு சொல்கிறேன், சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. முயற்சி பண்ணுங்க, முயற்சி எடுங்க. முயற்சி தான் உங்களை என்ன பண்ணும். ஆமாம், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகணும் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டா என்ன தடை வந்தாலும் போவீங்களா போக மாட்டீங்களா சொல்லுங்க? எவ்வளோ கிளைமேட் மாறி மழை கொட்டினா கூட அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க? போயிடுவோம். அந்த மாதிரி கர்த்தருடைய விஷயத்துக்கு நிற்கணும். போவேன், வீட்டில் திட்டுவாங்க உங்களை. அறிவு இருக்கா? இவ்வளோ மழை பெய்யுது, வெளியே சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றீங்க, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? நான் முடிவு பண்ணிட்டேன், போவேன், நான் செய்வேன். பரவாயில்ல, திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. சொல்லுங்க. சாக்கு போக்கு ஏதாவது சாக்கு கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாக்கு போக்கை தூக்கிட்டு காரண காரியங்களை தூக்கி போடுங்க. நான் கிராஸ் ரோடில் ஈவினிங் சர்வீஸ் நடத்தும் போது, ஈவினிங் சர்வீஸ் நான் தான் போய் நடத்துவேன். இந்த மழை காலத்துலலாம் மழை அவ்வளோ கொட்டுன்னு கொட்டும், ரோடெல்லாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிரும். இங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்து, சாரி இன்னைக்கு மழை ரொம்ப பெய்யுது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடலாமான்னு மனசு தோணும். விட்டா அப்படியே இருந்துடலாமே, இவ்வளோ மழையில் போக முடியுமான்ட்டு. ஆனால் என் உள்ளான மனுஷன் சொல்லும், ஆவி சொல்லும், மழை தானே, மழை வருது, நான் வர முடியலன்னு ஒரு ஊழியக்காரன் நீயே சொன்னா விசுவாசிங்க எப்படி சொல்லுங்க? விசுவாசிங்க எப்படி? அதுக்காகவே எத்தனையோ முறை நனைஞ்சு அந்த ரெயின் கோட்டை உள்ளலாம் தண்ணி போயிடும், ஆனாலும் போய் நின்று ஒரு நாளும் கூட தடையில்லாமல் அந்த சர்வீஸை நடத்தியிருக்கேன். எத்தனையோ பனியில் குளிரில் ஆண்டுடைய காரியம், இது கர்த்தருடைய காரியம் ஓடி இருக்கிறேன். சொல்லுங்க. நான் சொல்கிறேங்க, கர்த்தருக்காக ஓடுறதுனால ஒரு இழப்பு வந்தால் பரவாயில்லைங்க. அவன் ஆண்டவருக்காக ஓடினா, ஆண்டவர் அப்படியே போயிட்டான்னா அது ஒரு பெரிய பலன் தானே. நான் வீட்டிலே இருந்து சாகிறத விட கர்த்தருடைய சமூகத்தில் மறிக்கிறத பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க. ஆமே. ஸோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் அவங்க தெரிந்து கொள்ளப்படாமல் போனாங்கன்னா, மெயின் ரீசன் என்ன சொல்லுங்க? சாக்கு போக்கு சொல்கிறவங்கள கர்த்தர் தெரிந்து கொள்ளவே மாட்டார். சத்தமா அல்லேலூயா. அதான் அந்த கடைகளில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குமா,
கடையில் எப்படி வியாபாரம் பண்ணணும், நல்ல வியாபாரியுடைய அழகு என்ன தெரியுமா? கவனிங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வந்து அரிசி கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்களா? அரிசி இருந்தால் கொடுங்களேன்ட்டு. அரிசி இருக்காது கடையில், அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். பருப்பு இருக்கு வாங்கிட்டு போறீங்களான்னு கேட்பாங்களாம். எப்படிங்க? பருப்பு இருக்கு வாங்கிட்டு போறீங்களா? நல்லெண்ணெய் கேட்க வருவாங்க. அங்கே தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் இருந்தால் கொடுங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். கடலெண்ணெய் வாங்கிட்டு போகலாமே. அதாவது இல்லைன்றதே வாயில் வராது மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னா பொதுவாக ஒரு கடையில் போய், இங்கே பக்கத்தில் ஒரு ஹார்ட்வேர் கடை இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும் சரி அவன் இருக்குன்னா தான் அதிசயம். உண்மையாக சொல்கிறேன், நான் போய் கேட்க போவேன், இருக்குன்னா தான் அதிசயம். அப்பா தப்பிச்சட்டா சாமி. ஏன்னா மேக்சிமம் என்ன கேட்டாலும் அது இல்லைங்க. அவனுங்க எடுத்து கொடுக்குறதுக்கு சோம்பேறித்தனமான்னு தெரில, ஒரே வார்த்தை முடிச்சிடுவான், இல்லை 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 இல்லைன்னா அந்த கடைக்கு உண்மையிலே நம்ம போக மனசு இருக்குமா? அவன் கடைக்கு போனால் எதுவுமே இருக்காதுப்பா. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அது சின்ன கடையாக இருக்கும், அந்த கடைக்கு அந்த பொருளுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த கடையில் அந்த பொருள் வச்சுருப்பான். என்ன தெரியுமா ரீசனு? என் கடைக்கு வரவன் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. அப்போ கர்த்தருடைய விஷயத்தில் முடியல, அது இது அப்படி இப்படின்னு சாகு போக சொல்கிறது கிடையாது. முடியும், முயற்சி பண்ணுறோம் பாஸ்டர், வரேன் பாஸ்டர், ஓகே பாஸ்டர், சரிங்க பாஸ்டர், அதை தங்க கர்த்தர் ரசிப்பார். அதைத்தான் கர்த்தர் எடுத்த உடனே எங்களால் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆமே, ஆண்டவரும் சொல்லுவார், நீ பரலோகத்துக்கு வர்றது வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க. ஆமே ஆமே, போட்டோம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் மகிமைப்படட்டும். சில அறிவிப்புகளை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு